இன்றைக்கி இந்த வீடியோவில் JavaScript ப்ராமிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சிங்க்ரனஸ்னால் என்ன, அசிங்க்ரனஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நியூஸ் பார்க்குறீங்க. ஸோ நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறீங்க. ஸோ ஒன்று முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறதுக்கு பேர் தான் சிங்க்ரனஸ். இப்போ இதே அசிங்க்ரனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பேரலாக 2 டாஸ்க்கும் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து அசிங்க்ரனஸ். ஓகே, இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் லன்ச் பிரேக்கில் டீ கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் டீ கடைக்காரர்கிட்ட எனக்கு ஒரு டீன்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகேப்பா டீ இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்துட்டு வந்து ஓகேப்பா இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட தர்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராமிஸ் வந்து அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து அவர் ரிசால்வ் பண்ணிட்டார். சரியா, ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இப்போது திருப்பி உங்கள் ஃப்ரெண்டு போய் ஒரு டீ சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போயும் அவர் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ ப்ராமிஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அவர் பார்த்துட்டு வந்துட்டு, இல்லைப்பா டீலாம் முடிச்சு போச்சு, அதனால் உங்களுக்கு டீ இல்லைன்றாரு. ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்ம கோடிங்கில் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீ கடையை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னதுனால நம்ம டீ கடையை வச்சே ப்ராமிஸ் எழுதுவோம். ஓகே, கான்ஸ்ட் டீ கடை. ஸோ இப்போ வந்து இதுதான் ப்ராமிஸோட சின்டாக்ஸ். நியூ ப்ராமிஸ் resolve reject. ஓகே, இப்போது ஏரோ ஃபங்க்ஷனில் அதை போட்டுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, let x is equal to 0 if x is equal to 1 இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராமிஸ் டீ அவைலபிள்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். டீ நாட் அவைலபிள். ஓகே, ஓகே ஓகே நான் இங்கே எக்ஸை 1ன்னு மாற்றிக்கிறேன். இப்போது எக்ஸு ஒரு டீ இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து டீ அவைலபிள்னு சொல்லுவாங்க. இப்போ போய் இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். டீ கடை டாட் தென் ஓகே, பெண்டிங்லேருந்து முடிஞ்சதுக்கப்புறம் தென் ஓகே, அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நம்ம தென்னில் எழுதுவோம். ஓகே, இப்போது அந்த ரிசல்ட்டை கன்சோல் லாக் பண்ணுவோம். லாக் ரிசல்ட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீ அவைலபிள்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நான் டீ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாச்சு. அப்போது இது எக்ஸ் வந்து 0 ஆயிடுது. ஓகே, இப்போது x is equal to 0ன்னு மாறிடுது. ஓகே, இப்போ நான் டீ கடை டாட் கேட்ச், நான் எரரை கேட்ச் பண்ணுறேன் இங்கே. ஓகே, கன்சோல் லாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ நாட் அவைலபிள்னு வருது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்
ப்ராமிஸோட கான்செப்ட். ஐ ஹோப் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.